அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் கொடுத்த மன மகிழ்ச்சியும் அமைதியும் தான் நமக்கு நிறைவு இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொலைசேர்க்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 3, இறை வார்த்தை 1-4 முடிய. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலக சார்ந்தை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் போது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியோராய் தோன்றுவீர்கள். நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சு இருக்கோன்னா சில துன்பங்கள் துயரங்கள் உண்டு இல்லையா? எல்லாமே உண்டு. யார் இப்போ துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் இருக்காங்க? துன்பம் துயரம் வேண்டாங்கிறவங்க ஒரு பகுதி, துன்பம் துயரத்தோடு வாழ்கிறவங்க ஒரு பகுதி இல்லையா? அப்போது நம்மளை இறைவன் நேசிக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நாம் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நாம் இவ்வுலகில் நாம் துன்பப்படும் போது அந்த துன்பங்கள் அனைத்து மேலுலகில் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும். அதான் இவ்வுலக சார்ந்ததை பற்றி அல்லாமல் மேலுலக சார்ந்ததை பற்றி தான் எண்ணும்படி அவர் சொல்கிறார் நம்மகிட்ட. ஏனெனில் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து பாவத்தில் இறந்து விட்டோம். கிறிஸ்துவோடு இணைந்ததால் நம் பாவங்கள் அனைத்தும் செத்துட்டு, அப்போ அந்த பாவங்கள்லேருந்து நம்மளை மீட்க தான் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கிறோம். கிறிஸ்து நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து தான் நம்ம பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நிறைவான வாழ்வை தருகிறார். அந்த நிறைவான வாழ்க்கைக்காகத்தான் நாம் அவரோடு இணைந்து வாழ்கிறோம் இல்லையா? நாம் அவரோடு இணைந்து இருக்கும்போது அவர் வாழ்கின்ற வாழ்க்கை, அதாவது அவர் இவ்வுலகில் எப்படி வாழ்ந்தார், மனிதனாக எந்த வகையில் வாழ்ந்தார், துன்பங்களும் துயரங்களும் அவரும் அனுபவித்தார் எல்லாத்தையுமே இல்லையா? அப்போ அந்த துன்பங்களும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை உயிர்ப்பின் விடுதலை இல்லையா? நமக்கு மறுவாழ்வு தரும்போது அந்த நிறைவான விடுதலை அவர் நமக்கு தருவார். அப்படி அந்த நிறைவான விடுதலை தர வேண்டும் என்றால் இவ்வுலக துன்பங்களை ஒரு பொருட்டாது எண்ணாமல் அவர் நம்மளை பார்த்து கொள்வார் என்று நாம் இருக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவு தான் நமக்கு வேண்டும் இல்லையா? குறைவல்ல. அவரோடு இணைந்து இருக்கும்போது நிறைவு என்ற சொல் நமக்குள் இருக்குமானால் நாம் எப்போவுமே நிறைவாகவே வாழ்வோம். அந்த நிறைவை கேட்டு மண்டாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்மோடு இணைந்து இருக்கும்போது நாங்கள் நிறைவை உணர்கிறோம் ஆண்டவரே, நிறைவை அனுபவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நிறைவு எப்பொழுதும் எங்கள் மனதளவில் இருந்து எங்களோடு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் அந்த நிறைவை நாங்கள் பகிர்ந்தளிக்கும்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். வல்லமையுள்ள தேவனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, எங்களுக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்து எங்கள் தேவைக்கேற்ப எங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் இவ்வுலக சார்ந்ததை மற்றும் எண்ணாமல் விண்ணுலகை சார்ந்ததை எண்ணும்படி தேவநீர் எங்களுக்கு அளிக்கிற அந்த பெரிய காரியங்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.